ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ நம்ம ஒரு 2 மந்த்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணாதனால இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் ஆகாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த 3 நாளில் ஃபுல் சிலபஸையும் ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இது எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அந்த 3 டேஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறது அண்ட் நல்ல மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் 1 இயர் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டேஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்படி அந்த 3 நாள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹவ் டு ரிவைஸ் ஃபுல் போர்ஷன் இன் 3 டேஸ். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜிக்கும் பார்ப்போம். பயாலஜிக்கும் ஒரு 5 டேஸ் இருக்கும். பட் பயாலஜிக்கு அந்த 5 டேஸ் பத்துமா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 டேஸ் அப்படிங்கிறது எனஃபாக இருக்கும். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து பார்த்தா 5 டேஸே பத்தாது. பிகாஸ் பயாலஜியில் அந்தளவு கண்டென்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தா டைம் இருக்குது, 5 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லி கடைசி 3 நாள் படிச்சுக்கலாம், கடைசி 2 நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னு உட்காந்துடாதீங்க. 5 நாள் அப்படிங்கிறதே பத்தாது தான். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் நம்ம பப்ளிக்கில் எழுதுவோம். 9ஆம் தேதி வந்து எழுதுகிறோம். ஸோ இது எப்படி நான் கொடுக்கக்கூடிய இந்த பிளான் வந்து ஒரு ஐடியல் பிளான். நீங்கள் எந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னா நான் எந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிப்பேனோ அதுதான் அவங்க கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் கஷ்டமாக இருக்கலாம். எனக்கு கஷ்டமாக இருந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஏன் இதை பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே ஒரு தனி ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கிறதுக்காக தான் நான் இப்போவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போது நீங்கள் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் 6, 7, 8 இந்த சாப்டர் 6, 7, 8 வந்து வெரி ஈஸி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். ஸோ கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தா கம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 8th சாப்டர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ப்ராப்ளம் இந்த வருஷம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இந்த 8th சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நான் வந்து கணிச்சிருக்கேன். பிகாஸ் 7th சாப்டர், 6th சாப்டர்லேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் 8th சாப்டர்லேருந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் கேட்கல. ஸோ இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8th சாப்டருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 ஸோ இந்த சாப்டர் 1, 2, 3 அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் நிறையா தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 1, 2, 3 அண்ட் 9, 10 லெவல் 9, 10 வந்து பண்ணால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். லெவல் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு சாப்டர் கொடுத்துருக்கேன். இதை வந்து 2ஆவது நாள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது 6ஆம் தேதி. 7ஆம் தேதி என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் 4, 5 இதோட நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சுது அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 13, 14, 15 வந்து வெரி ஈஸி. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7ஆம் தேதி படிச்சுக்கோங்க. 8ஆம் தேதி வந்து சாப்டர் 12 பிகாஸ் சாப்டர் 12 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதில் தான் ஆல்வல் கண்டென்சேஷன், கேனிசோரோ ரியாக்ஷன், எஸ்டரிஃபிகேஷன் 3 மெக்கானிசம் இருக்குது. இந்த வருஷம் மெக்கானிசம் இது 3லேருந்து 1 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாப்டர் 12 நிறைய கண்டென்ட் இருக்குது. கொஞ்சம் பெரிய சாப்டர். அதனால் அதுக்கு நான் வந்து 1 நாள் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து நீங்கள் பேக்லாக் இந்த 3 நாளில் ஏதாவது நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தீங்களோ, ஒரு லெசனில் 1 மார்க் பார்க்கல, ஒரு லெசனில் ப்ராப்ளம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கடைசி நாளாக பார்க்கலாம். அண்ட் ரிவிஷன் த்ரோ கொஷின் அப்படின்னா என்னென்னா அதாவது இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அண்ட் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் அண்ட் ஃபுல் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அந்த நைட்டில் ரிவைன் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நைட் ரிவைஸ் பண்ணுங்கள். காலையில் ரிவைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் காலையில் ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்திடும். ஆனால் நீங்கள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்படி நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா நான் இந்த ஆர்டரில் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு 3 டேஸ் டைம் இருக்குது. நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லெசன் அண்ட் 5th லெசன் ஃபஸ்ட்டு லெசன் நீங்கள் நிறையா தடவை படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் படிச்சிருப்பீங்க. அதாவது குவார்ட்டர்லியில் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லியில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஃபஸ்ட் லெசன் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 5th லெசன் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய சின்ன லெசன். அதுவும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் 5th லெசனை நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் நாள் அன்றைக்கி படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, 10ஆம் தேதி என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன், 7th லெசன், 8th லெசன் இதில் செகண்ட் லெசனும் சின்ன சாப்டர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தா 8th சாப்டரும் சின்ன சாப்டர் தான்.
6, 7ல் மட்டும் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் 10ஆம் தேதி முடிக்கிற அளவுக்கு இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் டே இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11th டேயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3, 9, 10 இதை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த 9th சாப்டர்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வந்து 9th சாப்டர்லேருந்து தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்லாம் பார்க்கலீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ரிவிஷன் டு கொஷின் நீங்கள் கொஷின் பேப்பர் வச்சுருப்பீங்களா? ஸோ அதை வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்லாக்ஸ் அதாவது இந்த 3 நாள் ஏதாவது படிக்காமல் மிச்சம் வச்சுருந்தீங்க. 1 மார்க்ஸ் படிக்கல ப்ரோ, 2 மார்க்ஸ் இதை விட்டுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடியல் பிளான். இது வந்து ஒரு சில பேருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் இந்த 7th சாப்டர் வந்து பெரிய சாப்டர் ப்ரோ, அதனால் நான் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விஷ் தான். பட் இது நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா நான் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு 7th சாப்டர் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னால இந்த 3 நாளை கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 நாளில் மேக்ஸ் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஸோ பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்களா? ஸோ அந்த நாளில் ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 12th லெசன் ஃபஸ்ட் லெசனில் எல்லா சம்மும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வேர்டு ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது ஒரு வேர்டு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. அந்த வேர்டு ப்ராப்ளம்லேருந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியுதான் பார்த்துக்கோங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு உங்களால் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் சால்வ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர்ஸ் ரூல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன், இது மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து பப்ளிக்கில் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அட்டன் பண்ண வேணாம்னு சொல்வேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு 2 × 2 4 நம்மளுக்கு தெரியும். திடீர்னு நம்ம அந்த நேரத்தில் மேட்ரிக்ஸில் வந்து 6ன்னு போட்டோம் அப்படின்னா அந்த சம்மே ஃபுல்லாக தப்பாயிடும், உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் வந்து கொஷின்ஸ் வந்துச்சா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்குன்னு நான் சொல்லி இப்போ பார்க்காம போக வேணாம்னு சொல்ல. பிகாஸ் ஈஸியான கொஷின்ஸும் கேட்டாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 12th சாப்டர். 12th சாப்டர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த சம்ஸுமே போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் எல்லா சம்முமே ஈஸி தான், அது உங்களுக்கே தெரியும். அண்ட் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டரும் ஈஸி தான், அவங்களால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 அன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா 5, 6, 7, 9. ஏன் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 5, 6, 7, 9 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இதில் 2 5 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5வது சாப்டர்ஸ்லேயும் 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. வெக்டார்லேயும் 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 7th லெசன்லேயும் 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்டகிரேஷன்லேயும் 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 4 சாப்டர்ஸை தரவாக முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பயம் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுருங்க. ஏன்னா 9th சாப்டர் பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. கடைசியாக கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் 9th சாப்டர் பார்க்கல அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து என்னுடைய பிளான். இது உங்களுக்கு 9th சாப்டர் புரியாது, நான் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கடைசி நாளில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 15ஆம் தேதி என்ன பண்ண போகிறீங்கன்னா சாப்டர் 4, 8, 10, 11 வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் 16ஆம் தேதியில் உங்களுக்கு பேக்லாக். பிகாஸ் நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லா படித்தேன் ப்ரோ, எனக்கு 13ஆம் தேதியில் வந்து ஃபஸ்ட் சாப்டரும் 12th சாப்டர் மாதிரி தான் படித்தேன், செகண்ட் சாப்டரில் ஒரு பாதி படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 16ஆம் தேதியில் அது மற்றது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் ரிவிஷன் டு கொஸ்டின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்புக் பின்னாடி இருக்கக்கூடிய 6 என்ன கொஷின் பேப்பர் அண்ட் பிஒய்க்கும் அண்ட் சொல்யூஷன் புக் பின்னாடியும் 6 கொஷின் பேப்பர் இருக்கும். அதில் ஏதாவது சால்வ் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா கொஷின்ஸும் தெரியுதா அப்படிங்கிறத ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்ட ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் கொஷின்ஸில் ஏதாவது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படிங்கிறது 5 days இருக்குது. கொஞ்சம் காமாக பொறுமையாக படிக்கலாம். பட் அதுவும் சொல்லி 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து நல்லா படிங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்திருப்பீங்க. ஸோ அதனால் ஈஸியான சாப்டர் பயோஜுவாலஜிலேயே இருக்கக்கூடிய வெரி 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 ஈஸியான சாப்டர்னால் ஃபஸ்ட்டு சாப்டர், தேர்ட் சாப்டர், 8th சாப்டர், இந்த 3 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்டனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர், 6th சாப்டர், 10th சாப்டர். ஏன் நான் இந்த 3 சாப்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 3 சாப்டர் தான் வந்து வெரி வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். கண்டிப்பாக ஒரு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். அதனால தான் நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். இது 3 நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பயோஜுவாலஜியில் செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 6th சாப்டர் இதுலேருந்து 5 மார்க்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா
ஜுவாலஜியை பொறுத்தளவுக்கு 5th லெசனில் இருந்தோ 7th லெசனில் இருந்தோ கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். இந்த 2 லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை வந்து தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 19ஆம் தேதி என்ன பண்ண போகிறீங்கன்னா பயோ பாட்டனியில் 2, 3, 4 இந்த 3 சாப்டருமே ஜெனட்டிக் பேஸ்டு சாப்டர்ஸ். அதனால் இந்த 3 லெசன் கொடுத்துருக்கேன். அந்த பயோ ஜுவாலஜியில் 5th லெசன் 5th லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் அப்படிங்கிறனால இந்த 4 லெசன் மட்டும் 19ஆம் தேதி கவர் பண்ணுங்கள். 20ஆம் தேதியில் பயோ பாட்டனியில் 5th சாப்டர் டிஷ்யூ கல்ச்சர் சின்ன சாப்டர், அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அண்ட் 7th சாப்டர் 8th சாப்டர் 9th சாப்டர் இந்த 7, 8, 9 இந்த 3மே சின்ன சாப்டர்ஸ் தான், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் பயோ ஜுவாலஜியில் 7th சாப்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அது இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி வந்து ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9th சாப்டர் பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் ஈஸி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 9th சாப்டரில் டோலி வச்சு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து டோலி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு. அந்த கொஷின் ஒரு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து பயோ ஜுவாலஜியில் 10th லெசன் 11th லெசன் 12th லெசன் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்காலஜி பேஸ்மான லெசன். ஸோ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணுங்கள், பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்ததில் மறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிவிஷன் த்ரோ கொஷின்ஸ் தான். ஸோ நிறையா கொஷின்ஸ் பயாலஜியில் வந்து இருக்கும், உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏலி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லா கொஷின்ஸுமே பாருங்கள். பியூர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சயின்ஸ் கொஷின் பேப்பர் பார்க்குறேன். அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் இல்லாதது இருக்கும். அந்த கொஷின்ஸில் ஒமிட் பண்ணிவிட்டு உங்கள் சிலபஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பியூர் சயின்ஸு கொஞ்சம் கொஷின் பேப்பர் கஷ்டமாக எடுப்பாங்க. அப்போ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பியூர் சயின்ஸ் கொஷின் பேப்பர் ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 5 டேஸ் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா பயாலஜியில் கண்டிப்பாக வந்து சென்டம் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 2 மாதம் வீடியோ போடாதனால இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனில் போகாது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பப்ளிக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வீடியோ இருக்கும். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் புக் எடுத்து படிக்கிறதா ப்ரிஃபரபிள். இன்னும் நான் உட்காந்து கம்பல்சரி கொஷின் என்ன வரும்னு தெரில, நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் புக்கை எடுத்து புக் பேக் இதெல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.